பலப்படுத்தும்படியாக சொல்கிறேன், நீங்க ரொம்ப விலையேறப்பட்டுருவங்க. எப்படி நான் சொல்லவா? இங்கிருந்து நீங்க ஒயிட் ஃபீல்டு போறேன்னு வச்சுக்கோங்க. எங்க போறீங்க? ஒயிட் ஃபீல்டு போய் ஒயிட் ஃபீல்டு உங்க தெரிஞ்சவங்களை எல்லாம் பார்த்துட்டு, ஆமா அங்க கபாப் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு வரும்போது 5 ரூபாய் கொடுத்து ஒரு பேனா வாங்கிட்டு வரீங்க. என்ன வாங்கிட்டு வரீங்க? பேனா வாங்கிட்டு சாமராஜ் நகர் இந்த ஏரியாவுக்கு வந்துட்டீங்க. வீட்டுக்கு வந்து பேனா எடுத்து எழுதுறீங்க. பேனா எழுத மாட்டேங்குது. என்ன பண்ணுவீங்க? ஹலோ, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், நான் பிரசங்கம் பண்ணும்போது நீங்க பேசணும்னு சொல்லி. பேனாவை என்ன பண்ணுவீங்க? ஹலோ அக்கா, என்ன பண்ணுவீங்க? செக் பண்ணி பார்ப்பீங்க, ஷேக் பண்ணி பார்க்குறீங்க, ஊதி பார்க்குறீங்க, இப்படியெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. பேனா எழுதவே மாட்டேங்குது. பேனாவை என்ன பண்ணுவீங்க? தூக்கி என்ன பண்ணுவீங்க? தூக்கி, நான் சொல்ல வரானர், நீங்க தான் சொன்னீங்க, தூக்கி விசிறடிச்சிருவீங்க. சரி, மறுபடியும் நீங்க இங்க இருந்து ஒயிட் ஃபீல்டு போறேன்னு வச்சுக்கோங்க. ஒயிட் ஃபீல்டு போய் உங்களுக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது பூர்விகா ஷோரூம் போறீங்க. எங்க போறீங்க? பூர்விகா ஷோரூம் போய் 25,000 ரூபாய் கொடுத்து ஒரு டிவி வாங்குறீங்க. என்ன வாங்குறீங்க? டிவி வாங்குறீங்க. டிவி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வீட்டுல ஃபிட் பண்ணி ஆமீன் அல்லேலூயா எல்லாம் சொல்லி எண்ணெய் தண்ணியெல்லாம் தெளிச்சு அதுக்கு ஒரு ஜபம் வேற. என்னன்னு? ஆண்டவரே, இது உங்க நாம மகிமைக்காக இருக்கட்டும். எது இருக்கும் அதுக்கு ஒரு ஜபத்தை பண்ணி டிவி ஆன் பண்றீங்க. டிவி ஆன் ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணுவீங்க? பேனாவை என்ன பண்ணீங்க? பேனா விசிறடிச்ச மாதிரி டிவி விசிறடிக்கிறது தானே. பிரதர், நான் தெரியாதான் கேட்குறேன், நீங்க என்ன லூசா? 25,000 பிரதர், நான் 2 மாசம் வேலைக்கு போகணும் பிரதர். அது வேல்யூ அதிகமா இருக்கிறனால என்ன பண்ணுவோம்? அதை ரிட்டர்ன் ஷோரூம் எடுத்துட்டு போறோம். எடுத்துட்டு போறதுக்குள்ள இங்க இருந்து ஒயிட் ஃபீல்டு எடுத்துட்டு போறதுக்குள்ள நம்மளுக்கு சேல் பண்ணாம பாருங்க, சேல்ஸ் மேனேஜர் குறைஞ்சது 500 ஃபோன் பண்ணி அவனை போன்லயே கொண்டுருவோம். ஆமாவா? ஹலோ, அல்லேலூயா. நம்ம டிவி என்ன பண்ணுவோம்? ரிட்டர்ன் எடுத்துட்டு போய் ரெடி பண்ணி ரிப்பேர் பண்ணி செக் பண்ணி கொண்டு வருவோம். காரணம் என்னன்னா, அது வேல்யூ ஆனது, அது விலையேற பெற்றது. இந்த காலை வேளையில உங்களை பலப்படுத்தும்படியாக இந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு காலத்துல உங்களை வேல்யூவா பார்த்தவங்க, ஒரு காலத்துல உங்களை வேல்யூவா நினைச்சவங்க, உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், நீங்க பழகின நபர்களா இருக்கலாம், நீங்க நேசித்த நபர்களா இருக்கலாம், உங்களை ரொம்ப வேல்யூவா பார்த்தவங்க, ஆனா இன்னைக்கு உங்க சூழ்நிலையை பார்த்து, உங்க வாழ்க்கையை பார்த்து, இன்றைக்கு நீங்க இருக்கிற நிலைமையை பார்த்து ஒருவேளை உங்களை ரொம்ப ஏளனமா பார்த்துருக்கலாம், ரொம்ப லோவா பார்த்துருக்கலாம், ஒருவேளை உங்களை ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டு இருக்கலாம். நான் சொல்றேன், நீங்க ரொம்ப நேசித்தவங்க கூட உங்களை ரொம்ப குறைவா பார்த்து ஒருவேளை இன்றைக்கு உங்களை தள்ளி இருக்கலாம், ஒருவேளை ஒதுக்கி இருக்கலாம், ஒருவேளை நீங்க வேல்யூவே இல்லைன்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிருக்கலாம். ஆனா அந்த காலை வேளையில உங்களை பலப்படுத்தும்படியாக இந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்தில் உங்களை யார் தூக்கி போட்டிருந்தாலும், யார் உங்களை தள்ளி இருந்தாலும், யார் உங்களை நிராகரித்து இருந்தாலும், இன்றைக்கு ஒருவர் உங்களை தள்ளாது இருக்கிறார், ஒருவர் உங்களை தூக்கி போடாது இருக்கிறார், ஒருவர் இன்றைக்கு உங்களை ரிஜெக்ட் பண்ணாது இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? நான் பிரசங்கிக்கிற இயேசு இன்றைக்கும் உங்களை தூக்கி போடாது இருக்கிறார், இன்றைக்கும் உங்களை தள்ளாது இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் 5க்கும் 10க்கும் வாங்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் 5க்கும் 10க்கும் வாங்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் இயேசுவின் கடைசி சொட்டு ரத்தத்தை குடித்து கர்த்தர் நம்மை வாங்கி இருக்கிறார். நான் இயேசுவின் ரத்தத்தினால் வாங்கப்பட்டவன், நான் விலையேறப்பட்டவன். இந்த காலை வேளையில உங்க வாழ்க்கையை பார்த்து நான் தேவ மனுஷனாய் தீர்க்க தரிசனமாய் பேசுறேன். ஒருவேளை இன்றைக்கு உங்க வாழ்க்கை ரிப்பேர் ஆயிருக்கலாம், உடைஞ்சு போயிருக்கலாம், ஒருவேளை ரிப்பேர் ஆயிருக்கிற சூழ்நிலைக்குள்ள இருக்கலாம். ஆனா இன்றைக்கு இந்த காலை வேளையில இயேசு எதற்காக உன்னை தெரிந்து கொண்டாரோ, இயேசு எதற்காக உன்னை பிடித்தாரோ, இயேசு எதற்காக உன்னை அழைத்தாரோ, அதை நிறைவேற்றுகிற வரையும் உன்னை தூக்கி போடாது, உன்னை ரெடி பண்ண போறாரு, உன்னை ரிப்பேர் பண்ண போறாரு, உன்னை சரி பண்ண போறாரு. அவருடைய நாம மகிமைக்காக நிச்சயமாய் உன்னை இயேசு பயன்படுத்த போகிறாரு. அல்லேலூயா. நான் இயேசுவின் ரத்தத்தினால வாங்கப்பட்டவன், நான் விலையேறப்பட்டவன். நான் ஒன்னு சொல்லவா? ஒரு 1/4 கேஜி, ஆமா ஒரு 1/4 கேஜி இந்த கத்திரிக்காவை காசு கொடுத்து நீங்க வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது சொத்தையா இருந்தாலும் சரி, அறுத்து 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 கொஞ்சமாவது சாம்பாருக்குள்ள எப்படியாவது போட்டுருவோம். சாப்பாடை புருஷனுக்கு போடும் போது அந்த அவனுக்கு போட்டுருவோம் அப்படின்ற தைரியத்துல ஒரு 50 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். ஆமா, கத்திரிக்காயே நம்ம பயன்படுத்த முடியும்னா நான் சொல்றேன், அவருடைய ரத்தத்தை கொடுத்து நம்மளை வாங்கி இருக்கிறாரு. உன்னையும் என்னையும் அவர் பயன்படுத்த மாட்டாரா? நான் அந்த காலை வேளையில் உங்க வாழ்க்கைகளை பார்த்து பேச விரும்புகிறேன்.
இயேசு எதற்காக உன்னை தெரிந்து கொண்டாரோ அதை நிச்சயமா இயேசு நிறைவேற்ற போகிறார்.